தேவ் கேரக்டரா ரதி மேம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ஓபனா எந்த அளவுக்கு சொல்லுங்க உங்க பிடிக்கும்? வைஃப் எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும்னு. சந்திரசேகர் சார். எல்லாருக்குமே ஆசையா இருக்கும் தேவ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு. ஆமா, எவ்வளோ சப்போர்ட்டிவா பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் கேரக்டர். வீட்டை திட்டிட்டு இருக்காங்க பாருங்க, தேவ் சார் எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு திட்டதெல்லாம் செய்றாங்களா எல்லாம் உங்களால சார்? ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. எப்படி ஒரு புருஷனால எவ்வளவு நல்லவனா இருக்க முடியும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. குமுதம்ல இருந்து பீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறோம் சார். பீட் ஹார்ட்ல இப்ப நீங்க 2 பேர் நடிக்கிறீங்க சார். நீங்க தான் மேம் ரொம்ப கோவப்பட்டு பேசுற ஒரு ஆள், ரொம்ப அப்படியே எடுத்தெறிஞ்சு பேசுற ஒரு ஆள். கோவம் வந்துச்சுன்னா நான் அழுகும் முதல்ல. இல்ல இல்ல அது கிடையாது, அது மட்டும் கிடையாது. அந்த டைரியில இருக்கிற கீர்த்தனா நீங்களே அந்த கீர்த்தனா வந்திருக்கிறாங்க. மேம் இப்போ வந்து குமுதம் ஸ்டார்ஸ் மீட்டில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் குமுதமில் நிறையா உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேன்ஸ் மீட் பற்றி சொல்லுங்கள் மேம். எப்பவுமே சந்தோஷம்தான். என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் கூட நம்ம செலிப்ரேட்டட் ஆகிறது, நம்மளை பிடிக்கிற நிறைய ஆளுங்க, நம்மளுக்கு லவ் நிறைய இடத்துலேருந்து வேறு எல்லாருக்கும் தேவை இல்லை. யாராக இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்மளை லவ் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருந்தால் சந்தோஷம்தான். அப்போது இது எனக்கு இவ்வளோ ஒரு குரூப்பாக இவ்வளோ ஆளுங்க டீம் சேர்ந்து ஒரு 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 லார்ஜ் க்ரௌட் லவ் எனக்கு இருக்கும்போது எதுக்கு லவ்வர்? ஸோ அதுவும் இல்லாமல் அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லா இடத்துலேருந்தும் வருது. அது எனக்கு ரொம்ப 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 கிரேட்ஃபுல். அது நான் என்னோட 16 இயர் கரியர் மட்டும் இல்லை, ஐ திங்க் என் அம்மா அப்பா என்னை வளர்த்துலேருந்து சின்ன வயசுலேருந்து அந்த லைஃப் எனக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரி தான் நான் பார்க்குறது. சினிமா மட்டும் இல்லாமல் என்னோட இந்த இவ்வளோ நாள் லைஃப் தான் எனக்கு இவ்வளோ ஆளுங்களை கொடுத்துருக்கிறது. அது அண்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த குரூப் சினிமா இல்லைனாலும் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் தாட்டும் எனக்கு இருக்கு. டெஃபினட்டா பண்ணுவாங்க மேம். ஸோ தேங்க்யூ. ஸோ அதுதான் இந்த குட்டி ஜென்ரேஷன் வேற ஐ திங்க் எனக்கு அந்த லவ் நிறைய காலம் இருக்கும்னு. ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ குமுதம். இது இப்படி அமேசிங்காக கோஆர்டினேட் பண்ணி இப்படி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது, தேங்க்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் யா ஓகே மேம். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு கெஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா கண்டிப்பா வந்துட்டாங்க. தேவ் சார். ஸோ ஹார்ட்பீட் தேவ் அவர்களை. ஹலோ. ஹாய் சார். ஹவ் ஆர் யூ? எப்போ வந்தீங்க? தேவ் சார் அண்ட் சந்திரசேகர் சாரா இருக்கக்கூடிய நடிகரா இப்போ தேவ் சாரா வந்திருக்கிறாரு. ஸோ அவரை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஹார்ட் பீட்ல தான் இப்போ வந்து சண்டை போட்டுருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை அவங்க 2 பேரையும் பக்கத்தில் உட்காந்து சேர்த்து வைக்கணும்னு. என்ன சொல்றீங்க? ஸோ தேவன் ரதி பக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன கேட்கலாம்? விஜய் யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்கும். விஜய் இருந்தா விஜய், இல்லைன்னா ரதி, தேவ் இருந்தா தேவ், அப்படிதான் போயிட்டு இருக்கோம்ல. ஓகே சார், அப்படியே எனக்கு ஒரு கொஸ்டின் சார். ஏன்னா இப்போ ரதி மேம், அதாவது அனுமோல் மேம் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டில் எப்படி சார் உங்களுக்கு உங்கள் பேரா? ஆனால் நீங்கள் ரொம்ப பொலைட்டானவருன்னு தெரியும், இருந்தாலும் இந்த கொஸ்டின் கேட்குறேன். நான் ஜாலி டைப் தாங்க. ஓகே, நல்லா பழகுவாங்க. ஓகே, வெரி கேரிங். ஓகே. ஸோ தேவ் சார் வந்து இப்போ வந்து நம்ம ரியல் கேரக்டரா சந்திரசேகர் சார் வந்து எவ்வளோ பொலைட்டா அமைதியாக இருக்காரோ, அவர் உண்மையாகவே அமைதியானது தான். என்ன மேம் கரெக்டாக? அதை நான் தான் கேட்கணும். ஆமாம். ஓகே. ஐ திங்க் நாங்கள் போடுற
அந்தந்த நாய்ஸ் கூட தேவ் சார் பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான், நான், ரீனா, திவி, சித்து தான் செட்டில் மோஸ்ட்லி. ராக்கியில் நம்ம இன்டர்ன்ஸ் டீம் நாங்கள் தான் ரொம்ப கிண்டல் பண்ணுறது, ஏதாச்சும் ஆர்கியூ பண்ணுறது, அதெல்லாம் நாங்கள் தான். நான் வந்து தேவ் சார் ஒரு வாட்டி கூட யாரையும் கிண்டல் பண்ணுறது பார்த்ததில்லை. யாரையும் வந்து ஏதாச்சும் நம்ம பேசும்போது சும்மா என்ன சொல்கிறது, கலாச்சி ஃபையா அப்படி பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணுறதை நான் பார்த்ததே இல்லை. ஈவன் ஒரு ஆர்குமெண்டா இப்போ நான் எல்லாம் வந்து நிறைய அது ஏன் அப்படி இருக்கணும், இது ஏன் அப்படி முடியாது அப்படியெல்லாம் சொல்லி ஏதாச்சும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஐ திங்க் தேவ் சார் எப்போவுமே டைரக்டர் என்ன சொல்கிறது, ஸ்கிரிப்ட் என்ன எடுத்துக்காங்க, காஸ்டியூம் மாற்றி வர்றதா போகிறதா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி இருப்பாங்க செட்டில். சைலண்டாக அமைதியாக என்னோட தமிழ் வார்த்தை மேபி கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும், பட் உங்களுக்கு புரியுது இல்லை நான் சொல்கிறது? நல்லாவே புரியுது. நீங்க என்ன பேசினாலும் புரியும். ஸோ அப்படி ரொம்ப காமாக அப்படி இருப்பாங்க. நம்ம செட்டில் இல்லை மற்ற சினிமாஸ்லாம் சாரை பார்க்குற மாதிரி அப்படி ரஃப்பாக ஸ்ட்ரிக்டான அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சார் எப்பவுமே ரொம்ப காம் அண்ட் குவைட் அப்படி. சார் இப்போ வந்து நான் இவ்வளோ சந்திரசேகர் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு தேவ் கேரக்டரா ரதி மேம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ஸ்கிரிப்ட் படிச்சு இதெல்லாம் நடிச்சிருக்கீங்களா, அதனால கேட்குறேன். ஓப்பனா எந்த அளவுக்கு சொல்லுங்க, உங்க பிடிக்கும்? ஒய்ஃப் எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும்னு கேரக்டரா? அதான் ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க இல்லையா? ஆனா இங்கேயே நாங்க பார்க்கணும். இல்லை நீங்கள் யூ கீப் வாட்சிங், யூ வில் கெட் ஆல் தி ஆன்சர்ஸ். நீங்கள் நான் சொல்கிறத பதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இன்னும் வரும். அப்கமிங் எபிசோட்ஸில் இருக்கு. என்னை பொறுத்து வந்து எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் தேவ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு. இல்லை எவ்வளோ சப்போர்ட்டிவாக, ஆமாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒய்ஃபுக்கு வந்து பெடிக்யூர் பண்ணி கொடுக்குறாங்க, மசாஜ் பண்ணி கொடுக்குறாங்க, கிட்ஸை பார்த்துக்கிறாங்க, குக் பண்ணுறாங்க, கிட்ஸோட எல்லாமே ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறது, கிளாஸுக்கு டியூஷனுக்கு எல்லாமே பண்ணுறது. ஸோ நானே அப்பப்போ தீபக் கிட்ட சொல்லும், ஏன் தீபக் இவ்வளோ பர்ஃபெக்டாக உலகத்தில் இருக்கவே மாட்டீங்களே நீங்கள், மக்களை ஏமாத்துறாங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஹஸ்பண்டை காமிச்சோன்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் கேரக்டர் தேவுங்கிறது சொல்ல முடியாதுல்ல மேம். இப்போ தேவ் சார் அந்த கேரக்டரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஃபியூச்சர்ல அப்படி இருக்கலாம் கூட ஆமாம் ஆமாம். ஆசைப்படலாம். ஐ விஷ் அந்த மாதிரி நிறைய ஆளுங்க வரணும்னு. ஓகே. அது மட்டும் இல்லாம வீட்டை திட்டிட்டு இருக்காங்க பாருங்க, தேவ் சார் எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு திட்டதெல்லாம் செய்றாங்களா எல்லாம் உங்களால? ஆமா சார். ஆமா ஆமா ஆமா. Correct நான் மெசேஜ் sir. பார்த்தேன், அது கமெண்ட் பார்த்தேன். அப்படி நிறைய ஹஸ்பண்ட்ஸுக்கு நீங்க இப்போ வந்து ஒரு எதிரியா இருக்கிறீங்க சார். ஆமாம். எப்படி ஒரு புருஷனால எவ்வளவு நல்லவனா இருக்க முடியும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. உண்மையாவே வீட்டுல அந்த மெடிக்யூர் பண்றது பெடிக்யூர் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்குமா சார் சந்திரசேகர் சார்? அவ்வளோலாம் இல்லைங்க, என்னால் முடிஞ்சது பண்ணுவேன். ஓகே. மேம் இல்ல இல்லன்னு சொல்றாங்க பாருங்க சார் பக்கத்துல. இல்ல சார் நான் சொல்றேன், உங்களுடைய பர்சனல்ல ஐ மீன் தேவ் கேரக்டர் தாண்டி சந்திரசேகரா நீங்க வந்து உங்க ஒய்ஃபுக்கு எந்த மாதிரியான தேவா இருப்பீங்களா, எப்படி இருப்பீங்க சார்? ஆல்மோஸ்ட்னு சொல்லுவேன். ஆல்மோஸ்டா? ஓகே சார். தேவ் கேரக்டர் வந்து உண்மையிலே எல்லாருக்கும் வந்து பார்த்தா நான் சொன்ன கோவம் வருது, ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு. நீங்க அதை பார்க்கும்போது எப்படி, ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? தேவன்றது பேர் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? நான் ஐ ஜஸ்ட் டூ மை ஜாப். நான் அவ்வளோ டீட்டெயிலாக யோசிக்கிற ஆள் கிடையாது. நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போது டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை என்னால் கொண்டு வர முடியுமா இல்லையா, பெஸ்ட்டாக பண்ணலாம். ஓகே, அதை தாண்டி டீட்டெயிலாக யோசிக்கிறது இல்லை. ஓகே சார். இப்போ வந்து டேரக்டர் சொல்கிறத செய்வீங்க கரெக்டா? இப்போ உங்கள் கண்ணை மூடிட்டு இப்போ நான் தான் தீபக் சாரோ அப்துல் சாரோ, ஓகேவா? நான் இல்லை அது கிடையாது, அது மட்டும் கிடையாது நீங்கள் சொல்ற மாதிரி. ஆனால் இப்போ என்னன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இப்போ சீன் போயிட்டு இருக்கு. ஒரு நேயர் விருப்பமா அப்பாடா நேயர் விருப்பமா. இப்போ நீங்கள் வந்து ரதி நம்ம சண்டை போட்டது போதும், நம்ம வந்து இனிமேல் ஒன்னாவே இருப்போம், யார் அந்த விஜய் அவர்லாம் வேணாம். ஸோ அப்படி ஒரு டைலாக் மட்டும் சார். அது சும்மா லைவா சார் எங்களுக்காக, நாங்கள் அதுக்கப்புறமா பார்த்துக்குறோம் ஃபோனில், இப்போ எங்களுக்காக லைவா. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் சார் எங்களுக்காக சார், அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லேயே வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் ஆச்சு. அப்படியா? பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? பண்ணக்கூடாதுன்னு அப்படின்ட்டுல when we are doing certain characters அது வந்து ஆப்போசிட்டா வந்து பண்ணுறது அது கரெக்டாக இருக்காதுன்னு தோணுது. அட்லீஸ்ட் until the season is over. இல்லை நீங்கள் ஹார்ட் பீட்ல தானே பண்ணக்கூடாது. பாருங்க, இப்போ நாங்கள் வந்து குமுதம்ல இருந்து பீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறோம் சார். ஸோ அந்த பீட் ஹார்ட்ல இப்போ நீங்கள் 2 பேர் நடிக்கிறீங்க சார், ஓகேவா? இப்போ என்னன்னா, இப்போ சண்டை போடுறீங்களே, நீங்கள் வந்து இந்த சீரீஸில் வந்து சண்டை போடுற ஆள் கிடையாது, ரொம்ப ஜாலியாக பேசுகிற ஆள். ஆனால் அனுமோல் கேரக்டர்
இப்போ புரியுது நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படி பிளான் ஏன்னா இப்படி பிளான் பி மாத்திக்கலாம். அதான் மேம் இப்போ வந்து பீட் ஹார்ட்ல நீங்க என்ன நடிக்கிறீங்க, இப்போ வந்து அனுமோல் கேரக்டர் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க, ஆனா தேவ் கேரக்டர் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆப்போசிட் பண்ணிட்டோமா மேம் அப்படியே ஆப்போசிட் பண்ணலாமா சார் பீட் ஹார்ட்ல? இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்லாம் தர முடியாது மேம், ஏன்னா வந்து இது வந்து ஸ்கிரிப்ட் இல்லங்க, நாங்க ஆக்டர்ஸ் நடிக்க ஆடிஷன் மேம். ஆடிஷன் என்ன நம்ம குமுதம்ல இருந்து நம்ம வெப் சீரிஸ் பண்றோம், ஸோ அந்த ஆடிஷன் வைக்கிறோம். அந்த ஆடிஷன்ல நீங்க இப்போ வந்து நடிச்சு காட்டினா தான் நாங்க வந்து உங்களை கமிட் பண்ணுவோம். இப்போ வந்து அனுமோல் மேம்க்கு ரதி மாதிரி என்ன பேர் வைக்கலாம்? மீராவா? ஓகே. மீரா, உங்க பேர் வந்து மீரா மேம். ஸோ இந்த வெப் சீரிஸ்ல நீங்க தான் மேம் ரொம்ப கோவப்பட்டு பேசுற ஒரு ஆள், ரொம்ப அப்படியே எடுத்தெறிஞ்சு பேசுற ஒரு ஆள். ஆனா அவரு இந்த வட்டம் அப்படியே அமைதியா இருக்கிறாரு. நான் உண்மை சொல்லவா, எனக்கு கோவம் வராது ஆக்சுவலி. ரதிக்கு என்னை கூப்பிடும் போதும் எனக்கு அதுதான் பிரச்சனை இருந்துச்சு. நான் வந்து எனக்கு வருதா, நான் முறைச்சு பார்க்கறது சரியா இருக்கா, எனக்கு வருதா, அப்படி டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட ரியல் லைஃப்னோ கோவம் வந்துச்சுன்னா நான் அழுகும், முதல்ல அழுது எனக்கு இவன் மேலே கோவப்பட முடியலையேன்னு சொல்லி எனக்கு வரலையே, என்ன பேசுறதுன்னு வரலையேன்னு நினைச்சு அழுகதான் முதல்ல வரும். ஏன் இப்படி நடந்துச்சு, அது முதல்ல அழுகதான் வரும், அதுக்கப்புறம் தான் என்னோட வாய்ஸ் வரும். அண்ட் நான் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஹை பிச்சு போகும்ல, ரொம்ப கேவலமா இருக்கும் என் வாய்ஸ். என்னன்னா எனக்கு நேசல் வாய்ஸ், இப்படிதான் சவுண்டு வரும். ஸோ ஹை பிச்சு போகும்போது ஈன்னு ஆயிடும். ஸோ அதனால கோவம் கஷ்டம்தான். பட் இப்போ கோவப்படணுமாண்ணா ப்ளீஸ்? யார்கிட்ட? தேவ் சார் கிட்ட. இப்ப பார்த்தா எங்கடே அடிச்சிருவாங்க போல மைக் எடுத்து. இவர் கேரக்டர் பேர் என்ன? அவர் பேர் சந்திரசேகர். கேரக்டர் பேரு எனக்கு மீரா கொடுத்தாங்கல்ல. மீரா அவர் யோகி. யோகியா? யோகி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? நான் தான் பேசிட்டு இருக்கோம்ல, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டீங்க? சொல்லு மீரா, என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆமாம், அந்த கேரக்டர் இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து அந்த டைரி, பட் அது இது ஆயிடும்ல, நம்ம சீரியஸ் கனெக்டட் ஆயிடும். ஆமா இல்ல, ஒரு டைரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கீர்த்தனா இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். இங்க இருக்கும் தெரியலையே, டைரக்டர் சொன்னாதான் நான் சொல்ல முடியும். எனக்கே தெரியும், பேர் கூட ஞாபகம். அதாவது முதல் பக்கத்துல முதல் முத்தம், இரண்டாம் ஆமா பக்கத்துல ஆமா இரண்டாம் ஆமா முத்தம். ஆமா ஆமா. வேற என்னென்ன பேர்? நீ முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? எனக்கு இப்ப தெரியணும். தெரியலையே, மேபி அவங்களை மீட் பண்ணதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேற மாதிரி இருந்திருக்கலாம். அதுதான், அது எல்லாமே தீபக் கிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்க, தேவுக்கு முன்னாடி என்ன வேலை இருந்துச்சுன்னு. எனக்கு இப்ப தீபக் சார் மேலதான் எனக்கு டவுட் வருது. ஆனா இல்ல அந்த டவுட் இல்ல, ஸ்கிரிப்ட் எழுதுன தீபக் கேக்குது இல்ல? தீபக் யோகி, யோகி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, யோகி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் நிறைய கேட்டிருக்கேன். ஓகே சார், ஆக்சுவலா வந்து நீங்க வந்து சார் ஹார்ட் பீட் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ பார்ட் 3 போக போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அது நாங்கள் சொல்ல, அது நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றது தெரியும். பட் இந்த 200 எல்லாருமே வந்து ஆக்சுவலி அது இன்னும் டிசைடே ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் எங்க போனாலும் சீசன் 3 பத்தி கேக்குறாங்களே. கேக்குறாங்களா மேம்? ஆமா, என்ன சீசன் 3 வேணுமா? அது கண்டிப்பா வேணும். வேணுமா இல்லையா சீசன் 3? அந்த டைரியில இருக்கிற கீர்த்தனா நீங்களே, அந்த கீர்த்தனா வந்திருக்கிறாங்க. இவங்க தான் அந்த கீர்த்தனா. ஓ ஹாய் ஹாய் ஹாய். முதல் பக்கம் கீர்த்தனா. சரி, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. கீர்த்தனா அவங்க தான் வந்திருக்காங்க. நீங்க டீல் பண்ணிக்கோங்க.